அக்கா போதும். இந்த வார்த்தையை நீ மறுபடியும் சொல்லாத. இன்னைக்கு என் அத்தையும் அம்மா அப்பாவையும் இப்படி ஊர் முன்னாடி தலைகுனிய வச்சியோ, அப்பவே உனக்கும் எனக்குமான உறவு மொத்தமா முடிஞ்சு போச்சு. இனி நீ யாரோ நான் யாரோ. என்ன காவியா திடீர்னு தங்கச்சி பக்கத்துல இருந்து அத்தை பக்கம் பல்ட்டி அடிச்சிட்டா? நான் இந்திராக்கல்ல சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். அத வச்சு அக்கா தங்கச்சி 2 பேரையும் வெளியே துரத்தலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. அத்தைக்கு இவ மேல இன்னும் பாசம் பொத்துக்குமே. போச்சு, எவ வாழ்க்கை எப்படியோ என் வாழ்க்கை வீட்டு வேலை தொட பொண்ணு போக போகுது. இவ்வளவு பேரை எதிர்த்துட்டு நான் இங்க நிக்கிறதே உனக்காக தான்க்கா. அத கூட புரிஞ்சுக்காம போறல. இவதான் மேடம் இந்திரா. என் பொண்ணு இருக்க வேண்டிய இடம். பாவி, என் பொண்ணு மாதிரி நடிச்சு ஏமாத்தி கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவள சும்மா விடாதீங்க மேடம். பக்காவா பிளான் பண்ணி ஃப்ராட் தனம் பண்ணி என் கௌதம என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். அவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. வேணுண்டி, கலெக்டர் ஆக போறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சல. இப்ப நீ பண்ண வேலைக்கு உள்ள போய் கம்பி என்ன. என்னடி முறைக்கிற? இனி உன்னை இவங்க பாத்துப்பாங்க. ஏற்கனவே போன் கால் கேஸ்ல மாட்டினவ தானே நீ. உன்னை வெளியில விட்டதே தப்பு. கான்ஸ்டபிள், இவளை இழுத்து ஜீப்ல ஏத்துங்க. நில்லுங்க மேடம், இது எங்களோட குடும்ப விஷயம். என் பையன் அவ கழுத்துல தாலி கட்டி இருக்கிறான். இப்போ அவ எங்க வீட்டு மருமக. இத நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். நீங்க இதுல தலையிட வேண்டாம். என்னங்க? நிறுத்து ஜெயா. என்னமாமா பேசுறீங்க? யாரும் பேச வேண்டாம். இனி இந்திரா நம்ம வீட்டு பொண்ணு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் ரொம்ப ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி செஞ்சுட்டதா சந்தோஷப்பட்டுக்காத. நீ எப்படி கௌதம் கூட சேர்ந்து வாழ்றன்னு நானும் பாக்குறேன்டி. ஜெயா, ஏன் இனிமேதான் இந்த ராகினி யாருன்னு பார்க்க போற. அழாத. கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். இந்திரா, எல்லாம் போக போக சரியாயிடும் இந்திரா. நாங்களாம் இருக்கோம்ல, நீ ஃபீல் பண்ணாத. செந்தில், போய் கார் எடுப்போம். வெற்றி நீ போட. எதுக்கும் கவலைப்படாம இரு, சரியா? நாங்க இருக்கோம். உனக்கு நாங்க இருக்கோமா? நீ ஒன்னும் வருத்தப்படாத, எல்லாம் சரியா போயிடும். சரியா? வா வா வா. டேய் கௌதம், நீ ரொம்ப பேசுற, அப்புறம் நல்லா இருக்காது, பாத்துக்கோ. என்ன என்ன நல்லா இருக்காது? இங்க பாருங்க, இவளுக்காக இன்னும் ஒரு வார்த்தை யாராவது பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய் நிறுத்துடா. நானும் பாத்துட்டு இருக்கிறேன், வயசுல பெரியவனை ஏத்து பேசிட்டு இருக்கிறேன். உன்னை வெச்சன்னு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
இவ என் பையனை ஏமாத்திருக்கான். இவளால கௌதமோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. அத முதல்ல தட்டி கேட்காம கௌதம் அடிக்க போறீங்க. இவ பண்ண ஃப்ராடு தன்னை புரிஞ்சுதான் சொந்த அக்காவே இவளுக்கு ஆரத்தி எடுக்க வரல. ஏங்க, இவ பக்கத்து நியாயம் என்ன பாத்துட்டீங்கன்னு இவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பிட்டீங்கல்ல? நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நீங்களே உங்க வாயால என்ன உள்ள வான்னு சொல்லி கண்டிப்பா கூப்பிடுவீங்க. அது வரைக்கும் நான் இங்கேயே இப்படியே சாப்பிடாமலே உட்காந்துருப்பேன். எங்கேயுமே போக மாட்டேன். அதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி. என்ன என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கியா? நீ யார் எங்க வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு? இங்க பாரு, உன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு போன பெரிய வருது. ஒழுங்கா எந்திரிச்சு போயிடு. போன்றல கௌதம், விடு. ஏதோ தெருவுல திரியறது உட்கார்ந்து இருக்குன்னு நினைச்சுக்குவோம். இவளுக்காகலாம் போய் நம்மள நாமே தரம் தாழ்த்திக்க வேண்டாம். வெக்கம் கெட்டவ. இதுக்கு தாண்டி இதெல்லாம் நமக்கு வேண்டாம் வேண்டான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியாடி? இந்தாங்கண்ணா. ஏ இந்திரா, என்னாச்சு? ஏன் இந்திரா இப்படி வேகாத வெயில்ல உட்காந்துட்டு இருக்க? என்ன, காவியாக்கா கூட உனக்கு சப்போர்ட் பண்ணலையா? இவங்களுக்கெல்லாம் மனசுல இவ்வளவு தாண்டி ஈரம். அதுக்கு நீயே இந்திரா அப்படி வெயில கிடந்து சாகணும்? நீ வா, நம்ம ஹாஸ்டலுக்கே போலாம். என்ன ஹாஸ்டலுக்கா? நான் ஏண்டி அங்க வரணும்? இதுதான் என்னோட வீடு. கரெக்ட் தாண்டி. ஆனா நான் எதுக்கு சொல்றேன்னா, இல்ல கல்யாணி, நான் என் அக்காவுக்காக தான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். நான் என்ன ஆனாலும் அவ கூட இந்த வீட்லயே தான் இருப்பேன். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயோ வரமாட்டேன். அப்பா, எனக்கு புரியலப்பா. எப்படிப்பா என்ன உங்களை அம்மாவை மண்டபத்துல இருந்து எல்லாரையுமே ஏமாத்தி ஃப்ராடுத்தனம் பண்ணவள உங்களால மனசார மருமகன் ஏத்துக்க முடியுது? சரி, அப்பா விடுங்க. அப்பா ஏதோ பழைய எத்திக்ஸ், இந்த ஃபேமிலி மாரல், தாலி சென்டிமெண்ட்னு அந்த ஏமாத்துக்காரியை ஏத்துக்கிட்டாருன்னு வச்சுக்குவோம். உங்க ரெண்டு பேருக்கு என்னன்னா ஆச்சு? நீங்க கூடவா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? டேய் கௌதம், என்னடா பேசுற? என்னதான் 1000 இருந்தாலும் நீ லவ் பண்ண பொண்ணுடா அவ. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ரொம்பவே கரெக்டா சொன்னீங்க. அவ நான் லவ் பண்ண பொண்ணுதான். ஆனா இப்போ இல்ல. இந்த உலகத்திலே ஒருத்தரை மனப்பூர்வமா வெறுக்கிறேன்னா அது இந்திராவை மட்டும்தான் இருக்கும். கௌதம், உன் நிலைமை புரியாம இல்லடா. அதை கொஞ்சம் யோசித்து பாரு. இந்திராவும் நீயும் பழகிய நாட்கள், அவளும் நீயும் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் நீ யோசிச்சு பார்த்தா அவளை உனக்கு கண்டிப்பா வெறுக்கணும்னு தோணாதுடா. இதெல்லாம் விடுற. இது எல்லாத்துக்கும் மேல அவ எதுக்காக இப்படி பண்ணா? எல்லாம் உனக்காக தானே. அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது?
ஆமா கௌதம், நீயும் இந்திராவும் ஒன்னா நைட் அவுட் போனது, வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, படத்துக்கு போனது, இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருடா. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எவ்வளவு பொருத்தமா இருக்கும் தெரியுமா? நீ என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லு. நீ உன் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேளு. எத்தனையோ தடவை இந்த உலகத்திலே ரொம்ப பொருத்தமான ஜோடினா அது நீயும் இந்திராவும் தான் சொல்லிருக்காங்க. புரிஞ்சுக்கடா, உனக்கு ஏத்த சரியான ஜோடி அது இந்திரா மட்டும்தான். அண்ணா உனக்கு கொஞ்சமாவது. டே கௌதம், கௌதம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அம்மா சித்தி சொல்றாங்கன்னு யோசிக்காத கௌதம். உன் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை யோசி. ஆமா. டே பாவுண்டா இந்திரா, அவளை ஏத்துக்கோடா. ஐயோ ப்ளீஸ் என்ன ஆள விடுங்க. இங்க பாருங்க, என்னால இந்த ஜென்மத்துல அவளை மன்னிக்கவே முடியாது. அவளை என்னால வைஃபாவே ஏத்துக்க முடியாது. ஏன்டா அப்படி சொல்ற? என்ன சொல்றது? அவ செஞ்ச துரோகம் அப்படி. நீ நிச்சயத்தப்போ அம்மா மேலேயே வரதட்சணை கேஸ் கொடுத்தவ. அவளை மட்டும் இந்த வீட்டுல விட்டோம், அவ்வளவுதான் வீட்டு குடும்பத்தையே சிலுசிலா உடைச்சிடுவா. என்ன ஜெயா, என்ன விஷயமா பேச போற? எல்லாம் கௌதம் வரு விஷயமா தான். இதோ கதிரை வந்துட்டாங்கா. அவனை வச்சு அவன் மச்சினிச்சி விஷயத்த பேசி முடிச்சிடலாம். எனக்கா? கரெக்டா சொன்ன ராகினி. வா கதிர், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. என்னம்மா? அதான் ராகினி சொன்னாலே கதிர், எல்லாம் ஓ மச்சினிச்சி பண்ண விஷயத்த பத்தி தான். சுத்தம் இவ விஷயத்துக்கே குடும்பத்தை கூட்டி பஞ்சாயத்துனா அப்போ நம்ம விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். வால் கிளாக்க கழட்டி நம்மள தூக்கி மாட்டிடுவாங்க. நம்ம எதுக்கும் இந்திரா விஷயத்துல எந்த கருத்தும் சொல்லாம இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. இங்க பாரு ஜெயா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நாங்க ஊரெல்லாம் நீ தான் எங்க பொண்ணோட மாமியாரு, கௌதம் தான் என் வீட்டு மருமகன் சொல்லிட்டேன். இதெல்லாம் போகட்டும், வரு அவ மனசுல கௌதம் தானே பிக்ஸ் ஆயிட்டா. கௌதமும் அப்படிதான். என்ன கௌதம், அப்படிதானே? அதனால இந்த கல்யாண விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அத சீக்கிரமா எடுத்துருங்க. அதுதான் நம்ம 2 வீட்டுக்கும் நல்லது. கல்யாண மேடை வரைக்கும் வந்து நடக்காம போறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். சம்பந்தியம்மா, நீங்க சொல்ல போற முடிவுல தான் என் பொண்ணோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. என்ன ஜெயா, எதுவும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ என்ன முடிவு பண்ணிருக்க? இதுல புதுசா முடிவு பண்ண என்ன இருக்கு? இந்த ஜெயா வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி வருதான் இந்த வீட்டோட மருமக. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அந்த திருட்டு கல்யாணம் பண்ணவள நான் ஒருபோதும் இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன். கரெக்டுக்கா, அப்படி சொல்லு. இதுதான் எனக்கும் சரியான முடிவுன்னு தோணுது. கௌதம் கையால தாலி வாங்கிட்டா மட்டும் அவ பொண்டாட்டி ஆயிடுவாளா? ஜெயா, இது ரொம்ப தப்பு ஜெயா. நான் மறுபடியும் சொல்றேன், சரியோ தப்போ கௌதம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இந்திரா தான் இந்த வீட்டோட மருமக. என்னங்க? நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியாது இல்லைங்க. அதுக்கு சரியோ தப்போ இந்திராவோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு.
நம்ம முறைப்படி செய்ய வேண்டியதை செஞ்சிடலாங்க. என்னதான் இருந்தாலும் இந்திராவும் நம்ம மக தானங்க. நம்மளும் இந்திராவை அப்படியே கைவிட்டுற முடியாதுங்க. யாரு? இந்திரா ஏன் மகளா? இந்திரா ஏன் மகளா? இல்ல, இந்திரா நம்ம பொண்ணே கிடையாது. நான் அங்க சொன்னதுதான் இங்கேயும் சொல்றேன். எனக்கு ஒரே பொண்ணுதான், அது காவ்யா மட்டும்தான். இன்னொருத்தி செத்துட்டான்னு நினைச்சுக்க. இது பாரு, இனிமே அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்திரா, நீ ஏண்டி இப்படி பண்ற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இந்த தண்ணியாச்சும் குடியேன். வேண்டாம். ஏண்டி இவ்ளோ பிடிவாதமா இருக்க? இப்படி இருந்தா நீ மயக்கம் போட்டே விழுந்துருவடி. ப்ளீஸ் டி, குடிடி. எனக்கு என்ன ஆனாலும் சரி, நான் இந்த வீட்டுக்குள்ள போற வரைக்கும் என் வாயில பச்சை தண்ணி கூட படாது கல்யாணி. ஏண்டி அடம் பிடிக்கிற? சொல்றத கேளுடி. எனக்கு வேண்டாம்னா வேண்டாம் தாண்டி. சரி, அவதான் இப்படி பிடிவாதமா இருக்கானா, நீ இப்படி அவளுக்கு போட்டியா நின்னா இப்படிமா? இந்த சாப்பாடை நீயாவது சாப்பிடு. இல்லக்கா, எனக்கும் வேண்டாம். காவ்யா, அண்ணி இங்க கொடுங்க. அவள் நான் சாப்பிட பாத்துக்கிறேன், விடுங்க, நான் பாத்துக்கிறேன். காவ்யா, இன்னும் ஏமா சாப்பிடாம இருக்க? இல்லங்க, எனக்கு பசிக்கல, எதுவும் வேண்டாம். புரியுது காவ்யா, நடக்க கூடாத விஷயம்லாம் நடந்து போச்சு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா? அதுக்காக நீ சாப்பிடாம இருக்க போறியா? இல்லங்க. நீ வா முதல்ல. சரி உட்கார். காவ்யா, நீ சாப்பிடாம இருக்கிறதுனால என்ன ஆக போகுது? இந்த பிரச்சனை முடிஞ்சிட போதா என்ன? இல்ல காவ்யா, இதனால எதுவுமே மாறப்போறது இல்ல. நீ சாப்பிடாம இருக்கிறதுனால நம்ம குழந்தைக்கு தாமா பிரச்சனை. நீ பசியா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய ஏமா பட்டினி போடுற? இந்திரா இப்படியெல்லாம் பண்ணுவா நான் நினைச்சு கூட பாக்கலங்க. அவ என் பேச்சு கேட்பான்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு நாம என்னமா பண்ண முடியும் சொல்லு காவ்யா? இது அவளா எடுத்துக்கிட்ட முடிவு. இது அவளே ஃபேஸ் பண்ணிக்க முடியும். அது அவ பாத்துக்குவாமா. இந்த இடத்துல இந்திரா இல்லாம வேற ஒரு பொண்ணு இருந்தாலும் நீ இப்படிதான் பசியோட இருப்பியா என்ன சொல்லு? விடு காவ்யா, போக போக என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். இப்போ நீ சாப்பிடு. சாப்பிடு காவ்யா. சரி, இந்தா சாப்பிடு காவ்யா. என் மேல நீங்க எவ்வளவு பாசமா இருக்கீங்க. ஆனா உங்களை போய் அவசரப்பட்டு ஏதேதோ தப்பா நினைச்சிட்டேங்க.
உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏண்டி நீ இவ்ளோ பிடிவாதமா இருக்க? யோ இந்திரா, உனக்கு ஏன் கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு நிலைமை வரணுமா? நான் உன்னை இப்படி பாப்பன்னு கனவுல கூட நினைச்சு பாக்கலடி. நீ எனக்கு முன்னாடி இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, ஆனா உனக்கு என்னால எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ண முடியல. என்ன மன்னிச்சிரேன்றா. கடவுளே, என் தங்கச்சியை நீ ஏன் இப்படி சோதிக்கிற? ஏன் இப்படி சோதிக்கிற? சொன்னா கேளுமா, இவ்ளோ பிடிவாதம் ஆகாதுமா. நான் சொல்றதுதான் கேளேன் கொஞ்சம். காலையில வரைக்குமாவது உள்ள வந்து இருமா. இல்ல மாமா, அத்தையோ கௌதமோ கூப்பிடாம என் வாயில பச்சை தண்ணி கூட படாது. நான் ஒரு அடி கூட உள்ள எடுத்து வைக்க மாட்டேன். இப்ப என்னம்மா, உனக்கு ஜெயா வந்து கூப்பிடணும் அவ்வளவுதானே? அதுக்கு தானே இவ்வளோ பிடிவாதமோ? சரி இரு, நான் போய் கூப்பிட்டு வரேன். இல்ல மாமா, இதெல்லாம் பிடிவாதமே இல்ல. நான் மட்டும் பழைய இந்திராவா இருந்திருந்தா இந்நேரம் நான் எதை பத்தியுமே யோசிச்சிருக்க மாட்டேன். எல்லாத்தையும் மீறி யார் என்ன சொன்னாலும் சட்டப்படி எனக்கு வீட்டுக்குள்ள வர உரிமை இருக்குன்னு நான் பாட்டுக்கு உள்ள வந்து உட்காந்துருப்பேன். ஆனா இப்ப என்னால அப்படி வர முடியாது மாமா. அப்படி வந்தா நானே என் அக்கா வாழ்க்கையில மண் அள்ளி போடுற மாதிரி ஆயிடும். அவளோட நிம்மதி மொத்தமும் போயிரும். நான் இவ்வளவு தூரம் என்ன வருத்திக்கிறது, கஷ்டப்படுறது எல்லாமே என் அக்கா சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மாமா. நீங்க விடுங்க, இதை நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போங்க. வயிற்று புள்ளக்காரி இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா? கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா? அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? எனக்கு வேற வழி தெரியலக்கா. என்ன வழி தெரியல? பேச வேண்டிய நேரத்துல எல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து விளக்குல கை வச்சா எல்லாம் சரியா போயிடுமா? காலையில அத்தை உன்னை கேட்டாங்கல்ல, அப்ப ஒரு வார்த்தை நீ சொல்லிருந்தீங்கன்னா அவங்க மனசு மாறி இருக்கும்ல. இல்லக்கா, நான் அதை பண்ண மாட்டேன். இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டது இந்த குடும்பம் தானேக்கா. இந்திரா எல்லாரையும் ஏமாத்திருக்கா, அது தப்பு தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவியா. ஆனா
அதுக்காக அவ இப்படி கஷ்டப்படுறத கண் கூட பார்க்க முடியலக்கா. இந்திராவை அந்த கடவுள் தான்க்கா காப்பாத்தணும். கடவுள் தான்க்கா காப்பாத்தணும். மனசாட்சி இல்லாதவன் பாவம் இந்த பொண்ணு. குளூர்ல எவ்வளவு கஷ்டப்படுது. கொஞ்சம் கூட மனசே இறங்க மாட்டேங்கிறாங்க. டேய் செம்மையா குளிர்துடா மச்சான். உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்குதுடா மச்சான். லைட்டர் இருக்கே மச்சான். அங்க ஒரு வாட்ச்மேன் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டு பாப்போமா? சரி வா போலாம். என்ன தீப்பெட்டி இருக்கு? இந்தாப்பா. தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஆமா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? இவ்வளவு குளிர்ல வெளியே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? நான் இதை விட பேய் குளூர்ல எல்லாம் நின்னு இருக்கேன். யாருன்னு அந்த பொண்ணு? பாவம் பேய் பணி அடிக்குது. இப்படி வெட்ட வெளியில உட்காந்துருக்காங்க. அதுவா ஆசைப்பட்டு உட்காரலப்பா, உட்கார வச்சிருக்காங்க இந்த வீட்டு ஆளுங்க. புரியல என்ன? அந்த பொண்ணு பேரு இந்திரா. ஊர்ல இருந்து IAS ஆகணுங்கிற ஆசையோட வந்த பொண்ணு. அதனாலதான் இவ்வளவு பிடிவாதமா இங்க உட்கார்ந்து இருக்குப்பா. யாருன்னு அந்த ஜெயா ராகினி? அவங்களுக்கு எல்லாம் மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கா இல்லையானே? அவங்களும் ஒரு பொண்ணு தானே? ச்சே. பாருங்க, நல்லா பாத்துக்கங்க. தம்பி, யாருன்னு கேட்டல, அத வராங்க பாருங்க. அக்கா தங்கச்சி 2 பேர், அவங்கதான். என்ன மேடம் சொல்றீங்க? அப்புறம் என்னப்பா, நேத்து தானே மண்டபத்துல இந்த பொண்ணை உங்க வீட்டுல சேர்த்துக்க சொல்லி வார்ன் பண்ணிட்டு போனேன். இப்ப இப்படி வெளியே உட்கார வச்சா என்ன அர்த்தம்? ஒண்ணு அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு போங்க, இல்ல உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஐயோ மேடம், அப்படியெல்லாம் எங்க அத்தையை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க மேடம். எங்க அத்தை ரொம்ப பாவம். ஏய் பேசாம இரு, அப்புறம் உன்னைய தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க. அப்போ அத்தையை அரெஸ்ட் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எங்க அம்மாக்கு தெரியும். நீ அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாய் கொடுத்து மாட்டிக்காம இரு. ஆமா, அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்களே, என்ன ப்ரூஃப் இருக்கு? வெயிட் a minute. ஆமாங்க, இவ பண்ணுன காரியத்துக்கு இவ இப்படிதான் கிடக்கணும். அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? பணியில கிடந்து சாகணும்னு இவ தலையில எழுதிருந்தா யாரால அதை மாத்த முடியும்? என்னப்பா இதெல்லாம்? விட்றா, வீம்புக்கு போறான்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அனுபவிச்சுட்டு போட்டோம். பாத்தியடி உன் மாமியார, அவங்க உள்ள போனாலும் பரவாயில்ல, உன்ன உள்ள விட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அக்கா, என்னக்கா நீ? அவ செஞ்ச தப்புக்கல்ல நீ ஏக்கா ஜெயிலுக்கு போகணும்? ஏய், என்னடி என் அக்காவையே உள்ள தலை பாக்குறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்ன மேடம், நாங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது மிரட்டுறீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்திராவுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், இந்திராவுக்கு நீதி வேண்டும்.
அம்மா இதெல்லாம் நமக்கு வேணாம். உள்ள கூப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானம்மா. இருந்து தொலைஞ்சிட்டு போட்டோம். ஆமா அத்தை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மா, கௌதம் சொன்ன மாதிரி இந்திரா உள்ள கூப்பிடலாமா? அப்புறம் என்ன மேடம், பசங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, ஜூஸை கொடுத்து சமாதானம் ஆயிடுங்க மேடம். இத பாருங்க, இது எங்க குடும்ப விஷயம். இத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. வீணா என் வீட்டுக்குள்ள வந்து இப்படி நின்னு கோஷம் போடுறத நிறுத்துங்க. அதெல்லாம் முடியாது. இந்திராவை உங்க வீட்டுக்குள்ள அனுப்பாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். அத்தை. அக்கா, அத்தை கையால கொடுத்தாதான் நான் குடிப்பேன். இவ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? அதெல்லாம் என்னால முடியாது. டேய் கௌதம், என்னடா ஆச்சு? ஏன்டா கத்திட்டு இருக்க? பாருங்கப்பா, இவ ஏன் ரூம்ல இருக்கா? அதுல என்னடா இருக்கு? உன் பொண்டாட்டி தானே அவ? இதுக்காக அப்படி கத்துற? நாங்க என்னமோ ஏதோ நினைச்சிட்டோம். பா, வாங்கப்பா போலாம். ஓ, அப்ப நீங்க எல்லாருமே இவளுக்கு சப்போர்ட்டா? டேய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அண்ணே போதும் ப்ளீஸ். அப்பா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவைப்பா சொல்றது? இவ என்ன ஏமாத்திருக்காப்பா. என்ன மட்டும் இல்ல, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் தட்டி பறிச்சிருக்கா. தேர்ட் கிளாஸ் ரவுடி மாதிரி வருவ கடத்தி கட்டி வச்சு என்ன கல்யாணம் பண்ணிருக்கா. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட புரியல? இவ ஒரு ஃப்ராடு. இங்க பாருங்க, என்னாலலாம் இவ்வளவு வைஃபை ஏத்துக்க முடியாது. கௌதம், புரிஞ்சுக்கூடா. உனக்கு வருவ விட இந்திரா தான் சரியான பொருத்தம். இவ கூட சண்டை போடாம சமாதானமா போயிடு. அதான் எல்லாருக்குமே நல்லது. அண்ணா, என்ன இன்னும் கடுப்பேத்திட்டு இருக்காத. போதும். இவ என்ன ஏமாத்தி துரோகம் பண்ணிருக்கா. அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. அத பத்தி யாரும் யோசிக்க கூட மாட்டீங்க. இவ்வளவு எதுவும் கேட்க மாட்டீங்க. என்ன மட்டும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இல்ல எனக்கு புரியல. டேய், அதெல்லாம் எங்களுக்கு புரியாம ஒண்ணு இல்லடா. ஆனா இந்திராவை நல்லா தெரியும்டா. இந்திரா இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கானா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் கௌதம். டேய், அப்பா நான் சொல்றேன்டா, இவளோட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா. ஆமா தம்பி, நீங்களும் இந்திராவும் சரியான பொருத்தம். அவ மேல கோவப்படாதீங்க. அவ இங்கே இருக்கட்டுமே. அவளை ஏத்துக்கோங்க தம்பி. அக்கா, மாமா, அவரை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்? நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கிளம்புங்க. அவங்க பேசிக்கிட்டோம், நீங்க வாங்க போலாம். வா. அப்பா இருங்கப்பா. என்ன உன் பொண்டாட்டியாச்சு நீயாச்சு, நீயே பாத்துக்கோ. அப்பா, அப்பா, இங்க பாரு, இங்க பாரு. என்ன ஏமாத்துனது இல்லாம என் அண்ணா, அண்ணி, அப்பா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க. இங்க பாரு, அவங்க வேணா உன் நடிப்பை பார்த்து ஏமாறலாம். ஆனா முதல்ல நீ வெளியே போ. போன்றல்ல. ஏய், வெளியே போ. கடுப்பேத்திக்கிட்ட. ஒழுங்கா போயிடு. ஏய்,